ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா மோர் குழம்பு. இந்த வெயிலுக்கு மோர் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். 2 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஸோ இந்த மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்னுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு பண்ணுறதுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணிக்காய் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சொரக்காய் இல்லை வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலப்பருப்பை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கடலப்பருப்பை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள், ஜீரகம், நம்மளுக்கு மோர் குழம்புக்கு தேவையான மெயின் டிஷ்ஷான தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுதான் வந்து குழம்புக்கு எப்போவுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நான் கொஞ்சம் புளிப்பான தயிர், கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மோர் குழம்பை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். தவா எடுத்துக்கோங்க. தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. நான் வெண்டைக்காய்ன்றனால முதல்ல அதை வணக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் நீர்க்காய் ஏதாவது சொரக்காய் இல்லை வெள்ளரிக்காய் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வணக்க தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சாலே போதும். நான் வெண்டைக்காய் கொஞ்சம் வளவளப்பாக இருக்குன்றனால நான் ஃபஸ்ட்டே முதல்ல நம்ம புளிக்குழம்பு பண்ணுற மாதிரி நம்ம வணக்கிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த வெண்டைக்காவை இதில் போட்டுடலாம். இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பிசுப்பு போகும். இந்த வெண்டைக்காய் சுருண்டு வரட்டும். அதுவரை நல்லா இதை வணக்கிடுங்க. வெண்டைக்காய் சுருண்டு வரட்டும். இன்னும் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த வெண்டைக்காய் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெண்டைக்காய் சுருண்டு வதங்குற அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து இந்த தேங்காய் மசாலாவை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 20 நிமிஷம் கடலப்பருப்பு ஊற வச்சேன் இல்லையா, அந்த கடலப்பருப்பை மிக்சியில் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய், அப்புறமா கொஞ்சம் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஜீரகம். இது சின்ன ஸ்பூன்றனால நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த தேங்காய் வந்து நல்லா இந்த மசாலாவை நம்ம அரைச்சிட்டோம். இப்போ வந்துட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வெண்டைக்காய் நல்லா சுருளை வதங்கிச்சு. இப்போ நம்ம இதை ஒரு இதில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ வெண்டைக்காய் மாற்றி எடுத்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி நல்லா சூடானோன்னே வெண்டைக்காவை நம்ம வந்து இதில் போட போகிறோம். ஏன்னா வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப வேக தேவையில்லை. சும்மா ஒரு 10 நிமிஷம் அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வெண்டைக்காயை போட்டுடலாம். வெண்டைக்காய் ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. நம்ம சுருளை வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப வேக தேவையில்லை. இப்போ இதில் வெண்டைக்காய் போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணி மோர் ஆட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. ரொம்ப சிம்பிள் தான் இந்த குழம்பு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். வெண்டைக்காய் நல்லா வந்து வதங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அந்த அரைச்சி வச்ச இந்த தேங்காய் இருக்கு இல்லையா, இதில் ஊற்ற போகிறோம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடலாம்.
இப்போ பாருங்கள் மசாலா ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இது ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மோரை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தயிராக எடுத்து வச்சாலும் அந்த தயிரை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோராக கரைச்சிட்டு அதை இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா நம்ம தயிர் மோர் இதையெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ அதனால இது ஒரு 2 கொதி வரட்டும். இது வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம தயிரை சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஆக்சுவலாக மோர் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நம்ம மோர் சேர்க்க போகிறனால அது கொஞ்சம் தண்ணியாகிடும். நம்ம மோர்லேயும் தண்ணி சேர்ப்போம் இல்லையா? ஸோ குழம்பு ஆட்டோமேட்டிக்காக தண்ணியாகிடும். ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அதனால தான் நான் இப்போ இதில் தண்ணி சேர்க்கலை. இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மோரை சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மோரை சேர்த்துட்டு ஒரு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு ஒரு கொதி வந்தோடனேவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இந்த வெயிலுக்கு என்னடா குழம்பு காரமாக சாப்பிட்றோம், ஐயோ ஒரு மாதிரி இருக்க வெயிலுக்கு அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் இந்த மோர் குழம்பு ரெடி ஆயிரும். வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. நம்ம தேங்காய் மட்டும்தான் தேவை. அதை அரைச்சி ஊற்றிட்டு நம்ம மோரை ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் நான். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை. அவ்வளோதான் இதோட தாளிப்பு. இதை தாளித்து நம்ம கொட்டிட வேண்டியதுதான். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொட்டிட வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளித்து கொட்டியாச்சு. நம்மளுக்கு தேவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.